சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சார், நாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர லக்கி கப்பிள்ஸ் டிரால செலக்ட் பண்றோம் சார். நீங்க ரெண்டு பேரும் புதுசா கல்யாணம் ஆனவங்களா? ஆமா. ஓகே, உங்க டீடைல்ஸ் கொடுங்க. ஷூர். என் பேர் சூர்யா, இவங்க சௌந்தர்யா. ஓகே சார், Yeah, தேங்க் யூ. thank you, sir. என்ன அது? இல்ல சும்மா. மாமா, மாப்ள, how are you? ஏய் மாப்ள, இன்னைக்கு நீ நானும் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டோம். நான் இன்னைக்கு ஆபீஸே போல மாமா. ஏன்? ஒரே கன்ஸ்ட்ரக்ஷன் டிராயிங் ரெடி பண்ண வேண்டியிருந்தது. ஓஹோ. அது வீட்லயே பண்ணி முடிச்சிட்டேன். இந்த பக்கமா கிராஸ் பண்ணனா உங்களை பார்த்தேன், அதான் அப்படியே வந்துட்டேன். எப்படியோ மாப்ள, இந்த வீட்ல நாம ரெண்டு பேரும் ஆபீசர் ஆயிட்டோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமா? நீங்க எந்த ஆபீஸ்ல வேலை செய்யறீங்கன்னு சொன்னாதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்பயாவது உண்மையை சொல்லுங்க, எங்க வேலை பாக்குறீங்க மாமா? ஐயையோ, என்ன இது? மாப்பிள்ள திடீர்னு நாம வேலை செய்யற ஆபீஸ் எதுன்னு கேக்குறான். இப்போ இவங்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது? அட சொல்லுங்க மாமா, எங்க வேலை செய்யறீங்க? அது வந்து ஒரு கம்பெனில ஒரு ஆபீஸ் இருக்கு, அதுல நான் வேலை பார்க்கறேன். ஒரு கம்பெனினா எந்த கம்பெனி மாமா? இந்த லோக்லான் மேக்லான் கம்பெனியா? அது வந்து மாப்ள, நீங்க எங்க வேலை பாக்குறீங்கன்னு நான் சொல்லட்டுமா? ராஜேஸ்வரி அம்மா கம்பெனில தானே? மாப்ள, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு? நான் உட்காரட்டா? உட்காருப்பா. மாப்ள, மாப்ள, கால் மேல கால் போட்டுக்கோ. கால் ஆட்டலாம், தப்பில்லை. நீங்களும் அக்காவும் பேசுனதை நான் கேட்டேன். எல்லாத்தையுமே வா. இவ்வளவு நாளா இளமதியோட அம்மா கம்பெனிக்கு வேலைக்கு போற உண்மையை மறைச்சிட்டீங்கல்ல? ஃபைனான்ஸ்காரன் டியூ கட்டலன்னு ஆட்டோ தூக்கிட்டு போயிட்டால மாப்ள. அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்பதான் அந்த நேரத்துல அந்த வேலைக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுவும் நானா விருப்பப்பட்டு போல. உன் அக்காவும். மாமா, நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். நீங்க அங்க வேலைக்கு போறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையுமே கிடையாது. நீங்க தாராளமா அங்க வேலை பார்க்கலாம். நீ சொல்றது உண்மையா மாப்ள? அட உண்மைதான் மாமா. ஆனா ஒரு கண்டிஷன். நீங்க அங்க வேலை பார்த்தாலும் எனக்கு தான் நீங்க சின்சியரா இருக்கணும். எதுக்கு மாப்ள? கால் இடிக்குது. நீங்க தானே மாமா காலாட்ட சொன்னீங்க? சொன்னல. சரி, ஆட்டுங்க. மாப்ள, மாப்ள, நீ என்ன சொல்ல வரேன்னு சத்தியமா எனக்கு ஒன்றும் புரியல மாப்ள. நீங்க வேலை அங்க பாருங்க, சம்பளம் நான் உங்களுக்கு கொடுக்கறேன். மாப்ள, நீ எதுக்கு எனக்கு சம்பளம் தரணும்? நீங்க எனக்காக வேலை பார்த்தா நான் தானே சம்பளம் தரணும். அப்படின்னா உனக்காக அங்க நான் என்ன வேலை பார்க்கணும் மாப்ள? அது எந்த மாதிரி வேலைன்னு அதுக்கான நேரம் வரும்போது நானே உங்களுக்கு சொல்றேன். அந்த நேரத்துல நான் கொடுக்கிற வேலைய பக்காவா நீங்க பண்ணி தரணும். ஓகே? மாப்ள, உனக்காக நான் என்ன வேணா பண்றேன் மாப்ள. ஆனா இதனால எனக்கு எதுவும் சிக்கல் வந்துடாத. என் அக்கா வீட்டுக்காரர் நான் எப்படி மாமா சிக்கல்ல மாட்டி விடுவேன்? நம்ம வாழ்க்கையில பெரிய லெவல்ல முன்னுக்கு வரதுக்காக தான் ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய போறோம். அப்படின்னா ஓகே தான். நான் உனக்காக பக்கபலமா இருப்பேன். நீங்க பொழைக்க தெரிஞ்ச மனுஷன் மாமா. தேங்க்யூ. உங்களுக்கு பெரிய வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு விஷயம், இந்த விஷயம் உங்களையும் என்னைய தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. நீங்க ராஜேஸ்வரி அம்மா கம்பெனிக்கு போற விஷயத்த யாருக்கும் தெரியாம எப்படி மெயின்டைன் பண்றீங்களோ அத அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. சரியா? சரி மாப்ள. வரட்டா? இவனுக்கு தெரிஞ்ச விஷயம் லாவண்யாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவான்னு தெரியலையே.
இந்த பாண்டி பையன் பிரேக் கட் பண்ண கார்ல போயிருக்கான். எங்க முட்டிட்டு என்ன ஆச்சோ தெரியலையே. நிறுத்துங்கண்ணே, இந்த வீடு தான். ருத்ரா, அனி, ருத்ரா, நான் பழம் பூ எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி பாண்டி அனுப்பிச்சிருந்தேன். வந்தானா? இன்னும் வரலையா நீ? இவ்ளோ நேரமா? இந்தாங்கண்ணே, பாக்கி வச்சு. தேங்க்ஸ்ப்பா. என்ன என்னாச்சு பாண்டி? இப்படி அடிபட்டு வந்திருக்க? ஆமா, கார் எங்க? ஆட்டோல வந்திருக்க? காரு பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சுமா. ஐயோ, தெருமுனையில போகும்போதே இந்த பிரச்சனை பத்தி தெரிஞ்சதால பெருசா எதுவும் ஆகலம்மா. பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல போய் கட்டு போட்டுட்டு கார் அங்கேயே விட்டுட்டு பூப்படெல்லாம் வாங்கிட்டு நான் ஆட்டோல வந்துட்டேன். நீ எதுக்கு அந்த கார் எடுத்துட்டு போன? உன்னை யார் கார் எடுத்துட்டு போக சொன்னது? அம்மா தான் கார் எடுத்துட்டு போய் பூப்படெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்கம்மா. வேலைக்காரன் நீ. பூப்பழம் வாங்க கார் எடுத்துட்டு தான் போவியா? நடந்து போக மாட்டியா? அப்படி நடக்க முடியலன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிருக்கணும். கார் எடுத்துட்டு போய் எங்கேயோ மோதிட்டு வந்திருக்க. நான் போய் எங்கேயும் இடிக்கலம்மா. கார் பிரேக் பிடிக்கல. கட் ஆயிடுச்சா இல்ல பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சான்னு தெரியல. அதுல ஒண்ணும் இல்ல. சூர்யா அந்த கார்ல தானே வந்தா? நீ கார் ஓட்டும் போது அங்க இங்கன்னு வேடிக்கை பார்த்து காரை எங்கேயோ கொண்டு போய் இடிச்சுட்டு அப்புறம் பிரேக் ஃபெயிலியர் அது இதுன்னு சாக்கு சொல்லிட்டு கதை விட்டுட்டு இருக்க. வேலைக்காரன் நீ. உன்னெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும். ருத்ரா, விடு. இப்ப எதுக்கு இத பெருசாக்கிட்டு இருக்க? பாண்டி ஏதோ பக்கத்துல போனதுனால எதுவும் பெரிய பிரச்சனை இல்லாம வந்திருக்கான். இதுவே சூர்யாவும் சௌந்தர்யாவும் லாங்ல போகும்போது ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? நான் பிளான் பண்ணதே அதுக்கு தானே. நீதான் சொதப்பி விட்டுட்ட. நானும் உங்க அண்ணனும் கூட அந்த கார்ல தான் இளமதி வீட்டுக்கு போலான்னு இருந்தோம். நாங்க போகும்போது இப்படி ஆயிருந்தா எங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஒரு விதத்துல பாண்டி தான் எங்க எல்லாரையும் காப்பாத்திருக்கான். அவனை திட்டாத, தேங்க்ஸ் சொல்லு. பாண்டி, நீ போய் ரெஸ்ட் எடு. மெக்கானிக் அனுப்பி கார் எடுத்துக்கலாம். அனி, நீங்க அவனுக்கு ரொம்ப இடம் கொடுக்கறீங்க. கார் டேமேஜ் பண்ணிட்டு வந்திருக்கான். அவனை கண்டிக்காம கருணை காட்டிட்டு இருக்கீங்க. ருத்ரா, சூர்யா மாதிரி பாண்டியும் இந்த வீட்ல ஒரு பையன்தாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே.